டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் குற்றம் புதிது. நடிகர் தருண் விஜய், நடிகர் செஸ்விதா, நிழல் ரவி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தை நோவா ஆம்ஸ்ட்ராங் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணா வர செஸ்விதா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரேன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு, காலையில அவங்க அப்பா தேடும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல, காணாம போயிடுறான். அப்போ விசாரிக்கும்போது ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் தங்கியிருக்க வீட்டில் வந்து அந்த பொண்ணோட ஃபோன் இருக்குது. அப்புறம் ஒரு விரல் துண்டு பீஸ் இருக்குது. இப்படி அங்கே ரத்தக்கரையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணை வந்து யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் பார்வையில் வருது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் முதல்ல ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக வரும் தருண் விஜய்கிட்ட விசாரணை நடத்துனாங்க. முதல்ல அவர் நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னோடனே அவரை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரோ தெரியல, நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சரண்டர் ஆகிடுறாரு. அதுலேருந்து கதை வந்து ஓப்பன் ஆகுது. அவர் இந்த கொலை மட்டும் நான் பண்ணலை, இது போக ஒரு 2 கொலையும் நான் பண்ணியிருக்கேன். அப்போ போலீஸ்க்கு வந்து மேலும் சந்தேகம் வருது. அந்த கொலை இதெல்லாம் எங்கன்னு விசாரணை நடத்துகிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அப்போ இவங்க உண்மையிலே கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா, இவங்க உயிரோட தான் இருக்காங்களா செஸ்விதா என்பது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவே மூவ் ஆகுது. இன்டர்வலில் கதை சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறமா எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, சால்வ் பண்ணாங்கன்றது தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போய் கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லராக ஒரு அட்டம்ப்டாக இந்த படம் இது இருக்குது. ஹீரோ வந்து இது மூவினால அவரோட பாடி மாடுலேஷன் எல்லாமே ஓரளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இன்னும் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு அவர் இன்னுமே வந்து ஸ்டெப் எடுக்கணுன்றதே சொல்லலாம். மேபி அந்த கேரக்டரைசேஷனுக்கு டேரக்டர் இப்படி தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு மேனரிசம் காமிச்சாரா என்பது தெரியல. ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டுக்கு மெயின் ப்ளஸ்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக். அதை வந்து இசையமைப்பாளர் கரண் நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்ன பார்க்கும்போது, இல்லை ஒரு லோ பட்ஜெட் படம் இருந்தாலுமே அந்த கேஸ்டிங் இது இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு மேனரிசம் இருக்கணும். அதில் நிறைய இடங்களில் அந்த கேஸ்டிங்கில் வந்து கோட்டை விட்ட மாதிரியே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஒரு ஸ்லோவாக நகருது. இன்டர்வலில் தான் அது இதாகுது. அது வரைக்கும் ஒரு அந்த லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நல்ல ஒரு விறுவிறுப்பாக முடிச்சிருந்தாலும் அது செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு திருப்பி அந்த கிரிப்பு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து படத்தோட மைனஸாக பார்க்கப்படுது. மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ராஜா.